செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வினி. கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான திங்ஸ் இருக்காதுல்ல. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வீட்டுல எப்படி பண்றதுன்னா நான் எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதுலேயே நான் கமெண்ட்ல கேட்டிருந்தேன் வேற என்ன திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீட்டிலே பண்றது மாதிரி வீடியோ வேணும்னு. நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுல மொத்தம் நான் 6 எல்லாம் பிக் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 6 கிராஃப்ட் டாக்ஸ் தான் பார்க்க போறோம். அப்படி என்னலாம் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்லயே இந்த ஃபெவிபாண்ட் எப்படி பண்றது, அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியா இந்த ஏட்ரேக்ல எப்படி பண்றது, அடுத்து ரொம்பவே நிறைய பேர் கமெண்ட்ல கேட்ட இந்த இங்க் எப்படி வீட்ல பண்றது, அடுத்து கிளிட்டர் ஷீட் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஜெஸ்ஸோ எப்படி பண்றது, அடுத்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த பாம்பாம் எல்லாம் எப்படி பண்ணணும்னு. சோ அதெல்லாம் தான் எனக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க செல்லக்குட்டீஸ். அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். அவங்கள பாத்தீங்கன்னா பார்த்து கண்டிப்பா அவங்க யூஸ்ஃபுல்லா வந்து நிறைய தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். செல்லக்குட்டீஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னா இந்த ஏட்ரேக்ல எப்படி பண்றதுன்னு தான் ட்ரை பண்ண போறோம். நான் இதுல 2 மெத்தட்ல ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா கொஞ்சமா டால்கம் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒயிட் கலர் க்ளூ, அடுத்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் போரெக்ஸ் வந்து ஆட் பண்ணேன். பட் இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இது அட்ட ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த மெத்தடை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. பட் இதை விட ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா டால்கம் பவுடர் கொஞ்சமா க்ளூ. பட் இல்ல டால்கம் பவுடர் ரொம்ப அதிகமா தேவைப்படும். நீங்க நார்மலா உங்க வீட்டுல யூஸ் பண்ற பவுடர் தான், நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பவுடர் தான். நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது சூப்பராகவே உங்களுக்கு ஏட்ரேக்லே கிடைச்சிரும். பாருங்க அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு அப்படின்னு. இது கூட நான் கொஞ்சமா சாஃப்ட் பேஸ்டல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலராகவும் கிடைச்சிரும். எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணி போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெவிபாண்ட் எப்படி வீட்டில் பண்றதுன்னு தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல்ல இந்த மாதிரி தெர்மோகோல் இருக்கும்ல, அதை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. தென் இதுல நீங்க வந்து பெட்ரோல் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெட்ரோல் இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த நெயில் பாலிஷ் இருக்கும்ல அது ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல்லாவே கரைஞ்சிரும். அதை நீங்க வந்து க்ளூவா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல எனக்கு என்னன்னா அது வந்து ரொம்பவே ஆரஞ்சு கலர்ல எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க நார்மலா இந்த கிளியர் நெயில் பாலிஷ் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் ஃபெவிபாண்ட் வந்து க்ளூ வந்து எப்படி ஒர்க் ஆகுமோ அது மாதிரி இதுவும் ஒர்க் ஆச்சு. தேர்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இங்க் எப்படி வீட்டில் பண்ணதான் சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு நான் உஜாலா தான் எடுத்திருக்கேன். நீங்க ஃபுட் கலர் கூட எடுத்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்க பென்ல ரீஃபில் பண்ணி நீங்க எழுதிங்கன்னா சூப்பரா நம்ம இங்க் எப்படி எழுதுமோ அது மாதிரி எழுதும். நீங்க வேற கலரா வேணும்னா நீங்க ஃபுட் கலர்ஸ் நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோர்த் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி பிளாக் ஜெஸ்ஸோ எப்படி பண்ணதான் சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு ஒரு பவுல்ல கொஞ்சமா டால்கம் பவுடர், கொஞ்சமா க்ளூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, அடுத்து பிளாக் கலர் பெயிண்ட் இல்லைன்னா இங்க் இருந்தா அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஜெஸ்ஸோ வந்து கிடைச்சிரும். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க வந்து பெயிண்ட் பண்ணணுமோ பிளாக் கலர் ஜெஸ்ஸோ வச்சு அங்க நீங்க பெயிண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இது சூப்பரா ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு டால்கம் பவுடர் வேணாம் அப்படின்னா நீங்க சாக்பீஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த வால் புட்டி பவுடர் கூட பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா பிளாக் கலர் ஜெஸ்ஸோவும் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஆனா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிஃப்த் நம்ம என்ன பண்ண போறோம்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டது இந்த கிளிட்டர் ஷீட் எப்படி பண்றதுன்னு தான். ஸோ அது ஆல்ரெடி என்கிட்ட கிளிட்டர் ஷீட் நிறைய இருக்கு. நான் ஒரு சின்ன பேப்பர்ல உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பேப்பர், இல்லைன்னா ஒயிட் கலர் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு மேல உங்கள்கிட்ட நார்மலா கிளிட்டர் இருக்கும்ல அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை அப்படியே நீங்க காய விட்டீங்கன்னா சூப்பராகவே கிளிட்டர் ஷீட் வந்து ரெடி ஆயிடும். ஈஸியாவே இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் 6th நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி பாம்பாம்ஸ் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லி கொடுக்க போறேன். இது பண்றது ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் நான் சொல்றேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர்ல பாம்பாம் வேணுமோ அந்த கலர்ல த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா கையில இந்த மாதிரி ஃபுல்லா சுத்திக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து 60 கவுண்ட்டுக்கு வச்சு நான் வந்து சுத்தி இருக்கேன். சுத்தினதுக்கு அப்புறமா இந்த சென்டர்ல இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே கெட்டுங்க. அப்போதான் என்ன ஆகும்னா நீங்க வந்து அதை வந்து நம்ம லாஸ்ட்ல வந்து சீப்பு வச்சு இந்த மாதிரி சீவுவோம். ஸோ அந்த டைம் வந்து அது வெளியில வராது. ஸோ நல்லா வந்து நீங்க இந்த மாதிரி நாட் போட்டுட்டு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிட்டு அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை என்ன பண்ணுங்கன்னா சின்னதா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் சீப்பு இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து வலிச்சு விட்டீங்கன்னா அது சூப்பராக பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா ஆகும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பியுமே என்ன பண்ணணும்னா நீங்க ரவுண்ட் ஷேப்ல வந்து அதை சூப்பராக கட் பண்ணணும். பட் இது கொஞ்சம் பண்றதுக்கு வந்து சிம்பிள் தான். பட் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். அதுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் ஆச்சு. பட் இதை பண்ணி வரும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஃபுல்லாகவே கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு குட்டியாக பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பாம்பாம் வந்து கிடைச்சிடும். இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கலர்ல பாம்பாம் பண்ணணுமோ அந்த கலர்ல நீங்க பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா பாம்பாமும் பண்ணிட்டோம். வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க.
நான் இன்னைக்கு பண்ணிருக்க கிராஃப்ட் டாக்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம கிராஃப்ட் டாக்ஸ் வந்து போடுவோம். பட் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்றீங்கல்ல, அதை வந்து நான் பிக் பண்ணி அதை ஸ்கிரீன்ல போட்டு இவங்க இப்படிதான் கேட்டிருக்காங்கன்னா அவங்க நேமை மென்ஷன் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இனி வர கிராஃப்ட் டாக்ஸ்ல வந்து நான் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கிராஃப்ட் டாக்ஸ் வேணும்னு சொல்லி மறக்காம வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நேமே கண்டிப்பா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 வந்து பிக் பண்ணி நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு பார்ட்டை வந்து நான் போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சொல்லுங்க, பாய்.